குருக்ஷேத்திர போர்ல அர்ஜுனனும் கர்ணனும் சமபலத்தோடு போரிட வேண்டும் என்பதற்காக இந்திரதேவர் கர்ணன் கிட்ட வந்து கவச குண்டலங்களை தானம் பெற்ற கதை நமக்கு தெரியும். சில பேர் அர்ஜுனனை கொல்லவே வாசவி சக்தி அஸ்திரத்தை பிளான் பண்ணி கர்ணன் வாங்கினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பதிவுல இந்திரதேவர் கர்ணன் கிட்ட தானம் பெற வரும்போது என்னவெல்லாம் நடந்தது, வாசவி சக்தி அஸ்திரம் கர்ணன் கேட்டாரா இல்ல இந்திரதேவரே கொடுத்தாரா, இது போன்ற பல கேள்விகளுக்கான பதில் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அர்ஜுனன் இந்திரனோட மகன், கர்ணன் சூரிய பகவானோட மகன். கர்ணனோட கவசத்தையும் குண்டலத்தையும் இழந்தால்தான் அர்ஜுனனால தோற்கடிக்கப்பட முடியும். 12 வருட வனவாசம் முடிந்து 13வது வருடம் ஆரம்பித்த போது இந்திரதேவர் கர்ணனோட முன்னாடி வந்து அவனோட கவச குண்டலத்தை பெறுவதற்காக பிராமணரோட வடிவுல தோன்றினாரு. இந்திரதேவரோட சூழ்ச்சியை சூரிய பகவான் தெரிந்து கொண்டாரு. ஒரு அந்தனர் வடிவில் அவரு கர்ணனோட கனவுல தோன்றி கர்ணனை காப்பாற்றும் நோக்கத்துடன், கர்ணா, உனது கவச குண்டலங்களை யாசித்து பெறுவதற்காக இந்திரனே உன்னிடம் நேரடியாக வரப்போகிறான். இந்திரனிடம் அதை கொடுக்காதே. உனது கவச குண்டலங்கள் இருக்கும் வரை போர்க்களத்தில் உன்னை எவராலும் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதற்கு கர்ணன், நீங்கள் யார், எனது நலத்தில் நீங்கள் இவ்வளவு அக்கறை காட்டுகிறீர்களே அப்படின்னு கேட்க, அதற்கு சூரிய பகவான், கர்ணா, நான் சொன்னபடி செய், அது உனக்கு மேலான நன்மை தரும் அப்படின்னு பிராமணர் சொல்றாரு. சூரிய பகவானே, நான் உன்னிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நான் விரும்பியபடி நடந்து கொள்வதில் நீங்கள் குறுக்கே நிற்காதீர்கள். இந்திரன் என்னிடம் வந்து கேட்டால் நான் எனது கவச குண்டலங்களை கொடுத்து விடுவேன். உரிய விதத்தில் அவர் கேட்டதை கொடுத்து நான் பெரும் புகழை அடைவேன் அப்படின்னு கர்ணன் பதில் சொல்றாரு. கர்ணா, ஒருவன் இறந்த பிறகு புகழினால் என்ன பயன்? நீ உயிரோடு இருந்தால் தானே புகழை அனுபவிக்க முடியும். நான் முன்பு கூறியதை திரும்ப கூறுகிறேன். உன்னிடம் கவசமும் குண்டலமும் இருக்கும் வரை உன்னை கொல்லும் அம்பாக இந்திரனே ஆனாலும் கூட போர்க்களத்தில் அர்ஜுனனால் உன்னை தோற்கடிக்க முடியாது. இந்த கவச குண்டலங்கள் போரில் உன்னை எவராலும் வெல்ல முடியாதவனாக ஆக்கும். எனவே அவற்றை இந்திரனுக்கு கொடுக்காதே அப்படின்னு சூரிய பகவான் மறுபடியும் சொல்றாரு. அதற்கு கர்ணன், உண்மையில் உங்களுக்கு என் நலத்தில் அக்கறை உள்ளது. தயவு செய்து என்னை மன்னியுங்கள். மரணத்தை விட கருணையின்மைக்கு நான் அதிகம் அஞ்சுகிறேன். என்னிடம் யாசகம் கேட்டு இந்திரதேவர் வந்தால் நான் என் உயிரை கூட கொடுத்து விடுவேன் அப்படின்னு கர்ணன் பதில் சொல்றாரு. சரி கர்ணா, கவச குண்டலத்தை நீ இந்திரனுக்கு கொடுக்க விரும்பினால் இந்த நிபந்தனையின் பேரில் கொடு. அதாவது அனைத்து எதிரிகளையும் அழிக்கவல்ல சக்தி ஆயுதத்தை இவற்றிற்கு பதிலாக அவன் உனக்கு தர வேண்டும் என்று கேள் அப்படின்னு சூரிய பகவான் சொல்றாரு. இப்படி சொல்லிவிட்டு சூரிய பகவான் மறைந்து போறாரு. கர்ணன் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து தன்னோட கனவை பற்றி ஆழ்ந்து சிந்தித்தாரு. நிபந்தனையின் பேரில் கொடுக்கப்பட்ட தானம் தானமாகாது என்பதால் இந்திரனிடமிருந்து பதிலுக்கு எதையும் பெறப்போவதில்லை அப்படின்ற முடிவு செய்தாரு. தன்னோட உயிரை காட்டிலும் கர்ணன் உண்மையை பெரிதாக மதித்தாரு. ஒரு அந்தணனாக வடிவம் தாங்கி இந்திரதேவர் கர்ணன் கிட்ட போறாரு. தானத்தில் சிறந்த கர்ணா, எனக்கு தானம் கொடு அப்படின்னு கேட்க, அதற்கு கர்ணன், தங்க நகைகள் மற்றும் பெரும் செல்வத்துடன் கூடிய அழகிய பெண்களை நான் உங்களுக்கு தானமாக தரட்டுமா? நீங்கள் எது கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். அதற்கு பிராமணர் வேடத்தில் இருந்த இந்திரதேவர், நான் இவற்றையெல்லாம் விரும்பவில்லை. நீ உண்மையிடம் பக்தி கொண்டவனானால் உனது உடலில் இருந்து கவசத்தையும் குண்டலத்தையும் வெட்டி கொடு. இதை கேட்டவுடனே தன்னோட கவச குண்டலங்களை இந்திரனுக்கு கொடுக்க கர்ணன் முயற்சித்தாரு. ஒரு கத்தியை எடுத்து உடலில் இருந்து குண்டலத்தை அறுத்தெடுக்க அவரு முயற்சி செய்தாரு. உடனே இந்திரதேவர் தடுத்து நிறுத்தி, கர்ணா, நான் உனது தானத்தை மெச்சுகிறேன். இப்போ உலகில் உனக்கு ஈடான தானவான் வேறு எவரும் கிடையாது. நான் மிகவும் மகிழ்ந்திருக்கிறேன். நீ விரும்பும் வரத்தை கேள், தயங்காதே அப்படின்னு சொல்றாரு. தேவேந்திரா, பதிலுக்கு நான் எந்த வரத்தையும் விரும்பவில்லை. நீ எதை கேட்டாலும் கொடுப்பது எனது கடமை. எனது வாழ்வின் விரதம் அதுவே. ஏன் குழந்தாய், உனது தன்னலமற்ற தியாகமும் தானமும் உன்பால் எனது மதிப்பையும் பக்தியையும் அதிகரிக்கிறது. நீ விரும்பும் வரத்தை கேள். நீ ஒரு சான்றோன் என்பதால் இது எனது கடமையாகும் அப்படின்னு இந்திரர் சொல்றாரு. அதற்கு கர்ணன், பெரியவரே, தினமும் என் தானம் அதிகரிக்க வேண்டும் என்ற வரத்தை தாருங்கள். என் சக்தியால் உள்ள எதையும் இல்லை என்னாது பிறருக்கு கொடுக்கும் தன்மையையே நான் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்ல, என் மனதிற்கினிய கர்ணா, நீ ஏற்கனவே தானத்தின் உறைவிடம். நான் இந்த வரத்தையும் அளிக்கிறேன். அப்படியே ஆகட்டும். இதை தவிர எனது சக்தி ஆயுதத்தை உனக்கு அளிக்கிறேன். அதனால் நீ ஒரே ஒரு ஆற்றல் மிக்க பகைவனை வீழ்த்த முடியும். இதோ இருக்கிறது அந்த வாசவி சக்தி ஆயுதம், எடுத்துக்கொள் குழந்தாய் அப்படின்னு சொல்ல, மகிழ்ச்சியோடு கர்ணன் இந்திரனோட கரங்களில் இருந்து அதை பெற்றுக்கொண்டாரு. பிறகு கொடையாளி கர்ணன் கூறிய கத்தி ஒன்றை எடுத்து தன்னோட உடலில் இருந்து கவசத்தை அறுத்தெடுத்து ரத்தம் சொட்ட சொட்ட இந்திரன் கிட்ட கொடுத்தாரு. அதன் பிறகு தன்னோட காதுகளில் இருந்து குண்டலத்தையும் அறுத்து இந்திரன் கிட்ட கொடுத்தாரு. கர்ணனோட செயலால இந்திரன் மிகவும் திருப்தி அடைந்தாரு. மனிதருள் சிறந்த மனிதனாக இந்திரதேவர் கர்ணனை ஆக்கிவிட்டாரு. பாண்டவர் சகோதரர்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய உதவி செய்ததாக இந்திரன் தனக்குள்ள எண்ணினாரு. இதையெல்லாம் அகக்கண்ணில் பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணர் கர்ணனுடைய பறந்து விரிந்த இதயம்தான் எண்ணி தானம் செய்வதில் அவன் புகழ் பெற்று விளங்குகிறான். அதுவே அவனுக்கு
அவனுக்கு அழியா புகழை கொடுக்கும். சூரிய பகவான் கவச குண்டலத்தை அழிக்காதே என்று எச்சரிக்கை செய்தும் அந்தணன் வடிவில் வந்த இந்திரனுக்கு தன் உயிரையே தர அவன் தயாராய் இருந்தான். தன் உயிரை காட்டிலும் கர்ணன் உண்மையை பெரிதும் நேசித்தான். அவனுடைய உடலிலிருந்து கவச குண்டலத்தை அறுக்கையில் கல்லும் கூட உருகியிருக்கும் அல்லவா? ஓ கர்ணா, இத்தகைய உதாரணமான பரந்த இதயத்தை நீ எப்படி வளர்த்து கொண்டாய்? உனது தந்தையான சூரிய பகவானது அருளாலும் தாய் குந்தி செய்த தவ மகிமையாலுமே நீ இத்தகைய இதயத்தை பெற்றிருக்கிறாய். யுகங்கள் பல உருண்டோடினாலும் நூற்றாண்டுகள் கழிந்தாலும் நீ அனைவருடைய இதயத்தில் என்றும் வாழ்வாய். சூரிய பகவானது அருளை பெற நீ என்ன தவம் செய்தாய் அப்படின்னு கிருஷ்ணர் நினைச்சாரு. இதுதான் கர்ணன் கிட்ட இந்திரதேவர் கவச குண்டலங்களை தானம் பெற வந்த போது நடந்த நிகழ்வுகள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மத்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி.